என்னது 150 ரூபாய் கொடுத்தா விமானத்துல பறக்கலாமா? அம்மஞ்சிக்கரையிலிருந்து ஐநாவரத்துக்கு போற 6 கிலோமீட்டருக்கு ஆட்டோ ஃபேர் 150 ரூபாய்க்கு மேல கேக்குறாங்க. விமானத்துல போறதுக்கு 150 ரூபா தான் அப்படின்னு அடிச்சு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கப்படாது. விவரமா தெரிஞ்சுக்க சில நிமிடங்கள் இந்த காணொளியை பார்த்தே ஆக வேண்டும். நமது தேசத்தில் பேருந்து பயணம், ரயில் பயணங்கள் என்பது ஏழை எளியோருக்கும் சாதாரணமான பயணம்தான். ஆனால் விமான பயணம் என்பது அது பலருக்கும் எட்டா கனிதான். வானத்தில் செல்லும் விமானங்களை அண்ணாந்து பார்த்துவிட்டு அடுத்தடுத்த வேலைகளை கடந்து சென்று கொண்டே இருக்கும் காலகட்டம். இதற்கு முக்கியமான காரணம் விமான பயணத்தின் டிக்கெட் கட்டணம் தான். ஒரு விமானத்தில் பயணம் செய்ய குறைந்தபட்சமாக 1000 இருந்து 5000 ரூபாய் வரை செலவாகும் என்ற காரணம்தான். ஆனால் விமான பயணத்தை ஏழை எளியோரும் அணுக வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசு உடான் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்ததை பலரும் அறியாதிருக்கிறார்கள். இந்த திட்டம் பிராந்திய விமான சேவைகளை மேம்படுத்தவும் சாதாரண மக்களுக்கு விமான பயணத்தை உறுதிப்படுத்தவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 2016 ஆண்டு அக்டோபர் 21 மத்திய அரசால் இந்த உடான் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனால் நாட்டின் பல நகரங்களுக்கான விமான டிக்கெட்டுகளின் விலை கடுமையாக குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிராந்திய இணைப்பு திட்டமான RCS களில் பங்கேற்கும் விமான நிறுவனங்கள் 50 நிமிடத்திற்கும் குறைவான பயண நேரம் கொண்ட வழித்தடங்களில் டிக்கெட் விலையை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த பயணத்திற்கு உடான் திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்படுகிறதாம். அந்த வரிசையில் அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 150 ரூபாய்க்கு விமான டிக்கெட்டை குறைந்த அளவில் வழங்குகிறதாம். அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் அசாமில் உள்ள லீலாபரி மற்றும் தேஜ்பூர் நகரங்களுக்கு இடையே 186 கிலோமீட்டர் தூரம் உள்ள பயணத்திற்கு வெறும் 150 ரூபாயை கட்டணமாக வசூல் செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதற்கும் GST மற்றும் இதர வரிகள் இருப்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். அவை அனைத்தையும் சேர்த்தால் கட்டணமாக 475 ரூபாய் சாதாரண மக்களும் கொடுத்தாலும் கூட விமான பயணம் அவர்களுக்கு சாத்தியம். அரசாங்கம் வழங்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் விமான நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகையையும் மத்திய அரசு வழங்கும் என தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த திட்டத்தில் இணைந்துள்ள விமானங்களுக்கு தரையிறங்கும் கட்டணமோ பார்க்கிங் கட்டணமோ கிடையாதாம். இந்தியாவில் இந்த டிக்கெட் விலைகள் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் பல வழித்தடங்களிலும் செயல்பாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.